الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تكونوا كالتي نقضت غزلها من بعد قوة أنكاثا تتخذون أيمانكم دخلا بينكم أن تكون أمة هي أربى من أمة إنما يبلوكم الله به وَلَيُبَيِّنَنَّ لَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ مَا كُنْتُمْ فِيهِ تَخْتَلِفُونَ. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு நாளிலே, ரமதான், ஜும்மா, லைலத்துல் கத்ருடைய நாள் என்று 3 பெரும் பாக்கியங்கள் கொண்ட ஒரு நாளிலே நாம் இருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலே அதிகமாக அமல் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அதிகமாக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ரமதானுடைய கடைசி ஜும்மாவாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவிலே, ரமதானிலே வாக்களிக்கப்பட்ட அத்தனை நன்மைகளையும் பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ரமதானுடைய இறுதியிலே நாம் சிந்திக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது விஷயம், ஒரு நன்மையான விஷயம், ஒரு நன்மையான காரியம் நம்மிடத்திலிருந்து செல்லுகிற போது அதை குறித்து கவலைப்படுவது, வருந்துவது. ஒரு நன்மையான காரியம் என்னை விட்டு செல்லுகிற போது அதை குறித்து வருந்துவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னதான் மக்கா காஃபிர்கள் துன்பம் கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிறந்த ஊர் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான ஊர் அது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பல கட்டங்களிலே மக்காவை குறித்து சொல்வார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே ஊர்களிலே சிறந்தது, அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஊர் எதுன்னு சொன்னா அது மக்கா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஊர், பெருமானாருக்கு பிடித்தமான ஒரு நகரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை, காபத்துல்லாவை திரும்பி திரும்பி பார்த்த வண்ணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கமா நகரிலிருந்து வெளியே சென்றார்கள். அந்த மக்கமா நகரில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வெளியே சென்றார்கள். கண்கள் எல்லாம் கண்ணீர் தழுத்தழுத்து, கண்கள் எல்லாம் கண்ணீர், அவர்களிடத்திலிருந்து கண்ணீர் வரக்கூடிய நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள், எனக்கு ஊர்களிலே ஆக பிடித்தமான ஊர் இந்த மக்காவாக இருக்கிறது. இந்த மக்கா காஃபிர்கள் மாத்திரம் இந்த ஊரிலிருந்து என்னை துரத்தவில்லையானால் நான் இங்கே இருந்திருப்பேன் என்பதாக சொன்னார். ஒரு நன்மையான காரியம் நம்மை விட்டு விடை பெறுகிற போது அதை குறித்து கவலைப்படுவது இது அவசியம் என்பதாக உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இழப்பு, நபியை விட பெரும் நன்மை, பெரும் பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது இந்த உம்மத்திற்கு. அந்த நபியினுடைய இழப்பு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்திற்குரிய பிரியத்திற்குரிய மகள், பாசத்திற்குரிய மகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கிவிட்டு வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அதாபத் அன்ஃபுஸகும் யா அனஸ், அனஸ் அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரிலே மண்ணு போடுவதற்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்டான். பெருமானாரை அடக்குவதற்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? 8 வயதிலிருந்து நபியோடு இருக்கிற அனஸ்,
8 வயதிலிருந்து பெருமானாரோடு இருக்கிறாய், பெருமானாரோடு எல்லா பணிவிடைகளையும் செய்கிறாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும், கஷ்ட காலங்களிலும், துக்க காலங்களிலும், மகிழ்ச்சி காலங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீ இருந்திருக்கிறாய். இப்படி இருக்கிற போது பெருமானாரை அடக்கி குழியில் வைத்து மண்ணை போடுவதற்கு எப்படி மனசு வந்தது என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அனஸ் அவர்களை பார்த்து கேட்டான். ஒரு நன்மையான காரியம் நம்மை விட்டு விடைபெறுகிற போது அதை குறித்து வருந்துவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வயதாக இருக்கிற போது தாயும் இழந்து விட்டார்கள். தாய் தந்தையர்கள் இழந்து ஒரு தனி மனிதனாக அல்லாஹ்வுடைய தூதர் சிறு பிராயத்தில் இருக்கிறார்கள். பெருமானாரை அரவணித்து தூக்கி வளர்த்து தன்னுடைய வளர்ப்பு தாய் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களிலே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருப்பார்கள். பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் 2 பேரும் யோசிக்கிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய வஃபாத்து செய்தி கேட்டு ரொம்பவும் சிரமப்பட்டு இருப்பார்கள். வாங்க 2 பேரும் போய் ஆறுதல் சொல்லலாம்னு சொல்லி 2 பேரும் போய் ஆறுதல் சொல்லலாம். உம்மு ஐமன் அவர்களுக்கு பெருமானாரை வளர்த்தவர்கள், நபியோடு இருந்தவர்கள், நபியினுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தவர்கள், நபியினுடைய வஃபாத்தை தாங்கிக் கொள்ள முடியாது, அதனால வாங்க நாம போய் ஆறுதல் சொல்லலாம் என்பதாக அழைத்து கொண்டு போறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுகிறார்கள். உமர்ல அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் ஆறுதல் சொல்லுகிறார்கள். பெருமானார் அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கும் மௌத் இருக்கிறது தானே, இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லையே, ஏன் அழுகிறீங்க? நீங்க அழுகாதீங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு நாளை சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்கிற எல்லா விஷயமும் சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அபூபக்கர் அவர்களே, உமர் அவர்களே, நான் அதுக்காக வேண்டிய அழுகலே, பெருமானார் இருக்கிற போது வஹி வந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போது வஹி வரும். யாராவது தவறு செஞ்சுட்டா உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குவான், இல்ல ஏதாவது சட்டம் கொடுக்கணுமா உடனே அல்லாஹ்வுடைய வாசனம் வரும். இப்படி வஹி வந்து கொண்டிருந்தது. ஆனா பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு அந்த வஹி நின்று விட்டது, அதன் காரணமாக நான் அழுகிறேன் என்பதாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, ஆக முதலாவது சிந்திக்க வேண்டிய முதலாவது விஷயம், ரமதானுடைய இறுதியிலே ரமதான் ஒரு நன்மைக்குரிய விஷயம், ஒரு நன்மைக்குரிய மாதம், ஒரு நன்மையினுடைய சீசன். இந்த மாதம் நம்மை விட்டு செல்லுகிறது. அல்லாஹ் வாழ்க்கையிலே இன்னொரு ரமதானா கொடுப்பானா இல்லையா என்று தெரியல. இன்னொரு ரமதான் எனக்கு கிடைக்குமா? அடுத்த வருடம் நான் இருப்பேனா? இந்த ரமதானை பெற்றுக்கொள்வேனா? ரமதானிலே நான் அமல் செய்வேனா? ரமதானிலே நான் குர்ஆன் ஓதுவேனா? நான் தர்மம் செய்வேனா என்று தெரியவில்லை. அல்லாஹ் எனக்கு ஒரு ரமதானை கொடுத்திருக்கிறான், இந்த ரமதானும் என்னை விட்டு பிரிகிறது என்று அழுத நிலையிலே, என்று மனதிலே வருத்தப்பட்ட நிலையிலே நான் ரமதானை விட்டு விடைபெற வேண்டும் என்பதாக சொன்னார். முதலாவது உள்ளத்துல கவலை இருக்க வேண்டும். இரண்டாவது செய்தி சொன்னார்கள், ரமதானிலே நாம் செய்யாத அமல்களுக்காக வேண்டி வருந்துவது. பலகீனமான அடியார்கள் சில நேரங்களில் உடம்பு சரிய முடியாம நோன்பு விட்டுருக்கலாம், சில நேரங்களில் வேறு காரணங்களால வேறு அமல்கள் இபாதத்துகள் விட்டுருக்கலாம், சில நேரங்களில் ஏதாவது ஒரு சங்க காரணமாக தராவினுடைய தொழுகைகளை விட்டுருக்கலாம். சரி, அமலை விட்டுட்டு சந்தோஷப்படுறவன் முஃமின் அல்ல, அமலை விட்டு வருத்தப்படுபவன் தான் முஃமின் சொன்னான். வருத்தப்படணும், நான் ஒரு அமல் என்னிடத்துல இருந்து தவறி போச்சே, என்னங்க 24 நாளும் நான் சரியா வந்தேன் தராவிக்கு, ஏதோ ஒரு நாள் என்னால வர முடியலங்க, அந்த ஒரு நாள் உங்களால வர முடியல, இந்த ஒரு நாளுக்காக வேண்டி வருத்தப்படுவது இது சஹாபாக்களுடைய சுன்னத்துன்னு சொன்னாங்க. சஹாபாக்களுடைய சுன்னத் இது. ரமதானுடைய காலங்களிலே செய்யாத ஒரு அமலுக்காக வேண்டி வருத்தப்பட வேண்டும். ரமதானுடைய இறுதியிலே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். தபூக்குடைய யுத்தம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிரமமான யுத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்துல உதவி கேட்டாங்க, யாரிடத்துல என்ன இருக்கிறதோ கொண்டு வந்து கொடுங்க, சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய சொத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. உமர் அவர்கள் பாதி கொண்டு வந்து கொடுத்தாங்க. உஸ்மான் அவர்கள் மிகப்பெரிய செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு சஹாபி கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு யூதர்கிட்ட போறார், இரவோடு இரவாக கையும் இல்லை அந்த சஹாபிக்கு, தன்னுடைய வாயில பல்லுல கயிற்றுல தண்ணி எடுத்து சுமந்து அவருக்குடைய தேவையை பூர்த்தி செஞ்சு ஒரு கை அளவு பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வரார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பரக்கத்தினுடைய பேரித்தம்பலம் என்பதாக சொல்லி அந்த பேரித்தம்பலத்தை வைத்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் தூவி விட்டாங்க. இப்படி பெருமானார் அவர்கள் உதவி கேட்கிற அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நடந்த ஒரு போர், ஒரு யுத்தம் தான் தபூக்குடி யுத்தம். இந்த யுத்தத்துல சில பேர் சஹாபாக்களுக்கு வாகனம் இல்லை. அபூ மூஸா அல்-அஷ்அரி சொல்றாங்க, சில சஹாபாக்கள் இடத்துல வந்து கேட்டாங்க, நீங்க பெருமானார்ட்ட போய் சொல்லுங்க, எங்களுக்கு போருக்கு வரணும்னு ஆசை, ஆனா வர முடியல, எங்கள்கிட்ட வாகனம் இல்லை, சரியான வசதி இல்லை, பெருமானார் ஏதாவது தயார் பண்ணி கொடுத்தா நாங்க உடனே போருக்கு வந்துடுறோம்.
ஒரு ஒட்டகத்தை தயார் பண்ணி கொடுத்தா உடனே போருக்கு வந்துடுறோம், ஒரு குதிரையை தயார் பண்ணி கொடுத்தா உடனே போருக்கு வந்துடுறோம். எப்படியாவது ஒண்ணு செய்ய சொல்லுங்களே அல்லாஹ்வுடைய தூதரிடத்துலன்னு சொல்றான். அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்கள் பெருமானிடத்துல போய் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், சில பேர் இருக்கிறாங்க, அவர்கள் போருக்கு வரணும்னு ஆசை இருக்குது, ஆனா அவர்களிடத்துல வாகனம் இல்லை யார சொல்லலாம், அவர்களிடத்திலே சரியான முறையிலே போருக்கான வேண்டிய அந்த சாதங்கள் அந்த விஷயங்கள் இல்லை யார சொல்லலாம் என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் என்ன ஏற்பாடு செய்யறது, என்கிட்டயே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டான், எதுவுமே இல்லை. சரி, வரக்கூடிய சஹாபாக்கள் வரட்டும். அல்லாஹ் தஆலா இந்த சஹாபாக்கள் அழக்கூடிய அழுகையே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். சூரத்து தௌபால வருது, தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன் அல்லா தஜிது மா யுன்ஃபிகூன், எங்களுக்கு செலவு செய்ய ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி தங்களுடைய கண்ணில் இருந்து அழுதுகிட்டே இருந்தான். தஃபீது மினத் தம்இ, கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. தஃபீதுன்னு சொன்ன அரபியில சொல்லுவாங்க, ஒரு விஷயம் தொடர்படியா ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. தொடர்படியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது, கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. இந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அருமையானவர்களே, அதனால் ரமலானுடைய இறுதியிலே நாம் சிந்திக்க வேண்டிய இரண்டாவது விஷயம், என்னிடத்திலிருந்து ஏதாவது அமல் விடுபட்டிருக்கா, அந்த அமலுக்காக வேண்டி வருந்துவது, அந்த அமலுக்காக வேண்டி கை சேதப்படுவது, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பது. யா அல்லாஹ், ஏன் குறையின் காரணமாக இந்த அமல் செய்ய முடியாம போயிருச்சு என்று அல்லாஹ்விடத்துல தௌபா செய்கிறது. மூன்றாவது விஷயம் சொன்னாங்க, ரமலானுடைய காலங்கள் இது கடைசி ரமலானாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகமா துவா செய்கிறது. இன்னும் வாழ்க்கையில நிறைய ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும், நிறைய ரமலானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா செய்வது என்பதாக சொல்லி காட்டினான். ரமலானுடைய இறுதி காலம் இருக்கிறதே, இது அறுவடை செய்த பிறகு அதை நாம் அறுவடை செய்யக்கூடிய காலம். விதை போடுகிறோம், விதையிலிருந்து செடி வளர்கிறது, ஒரு நெல்லு வளர்ந்து விட்டது, நெல்லு வளர்ந்த பிறகு அதை அறுவடை செய்ய வேண்டும். இப்போ ரமலானுடைய கடைசி நேரம், அது அறுவடைக்கான காலம். இந்த காலங்களிலே நாம நம்முடைய வேலையினுடைய பிஸியிலே நாம விட்டுட்டோம்னு சொன்னா நம்முடைய நன்மைகளை இழந்தவர்களாக ஆயிரும். ரமலான்ல என்ன அமல் செஞ்சோம், என்ன இபாதத்து செஞ்சோம், அதை இழந்தவர்களாக நாம ஆகிவிடுவோம். எனவே சொன்னார்கள், ரமலானுடைய கடைசி நேரம் இது அறுவடைக்கான காலம். எனவே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா செய்ய வேண்டும். கூலி பெறுகிற காலம் சொன்னான், கூலி பெற வேண்டும். ஒரு எஜமானிடத்திலே, ஒரு முதலாளி இடத்திலே ஒரு தொழிலாளி வேலை பார்க்கிறார். இந்த நேரத்தில் கூலி என்பதாக சொல்லப்பட்டு விட்டது. எஜமானுக்கு எவ்வளவு உதவியா இருப்பார், எவ்வளவு உதவியாக, அவரிடத்துல எல்லா தேவையும் முறையிட்டவராக எஜமானிடத்துல கேட்கக்கூடியவராக இருப்பார். அது போல ரமலானுடைய கடைசி இரவுகள் இருக்கிறதே, இது அல்லாஹ்விடத்திலே கூலி பெறக்கூடிய இரவு என்பதாக சொன்னார். அல்லாஹ்விடத்துல கூலி பெறக்கூடிய இரவு. எனவே அந்த இரவையும் நாம் தவற விட்டு விடக்கூடாது. அந்த இரவிலே அல்லாஹ்விடத்துல எவ்வளவு இபாதத்து செய்ய முடியுமோ அவ்வளவு இபாதத்து செஞ்சு அல்லாஹ்விடத்துல கூலி பெற்ற அடியார்களாக நாம் ஆகணும். அருமையானவர்களே, அதே போல ரமலானுடைய விஷயம் கடைசியில் சிந்திக்க வேண்டிய நான்காவது விஷயம், பொதுவாக அல்லாஹ்விற்கு பிடித்தது அப்தியத், அடிமைத்தனம். இது அல்லாஹ்விற்கு பிடித்த விஷயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை 3 இடத்துல பயன்படுத்துறான். ஒரு இடத்துல அஹ்மத் என்பதாக மொத்தம் 4 இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. ஆனா பல்வேறு இடங்கள்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லாம அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு சொன்னா அப்து என்கிற வார்த்தை. அப்தியத், என்னுடைய அடியார்கள் என்னை வணங்குவது, சிரம் தாழ்த்துவது, அவர்கள் தொழுவது, சஜ்தா செய்வது, பூமியிலே தன்னுடைய நெற்றியை வைப்பது, என்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது, இது எல்லாம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயல். அதனால அப்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தொழுகை இருக்கிறது ஒருபோதும் முற்றக்கூடாது. ரமலானுடைய காலங்களில் எப்படி தொழுதோமோ இதர காலங்களிலும் தொழக்கூடிய அடியார்களாக அப்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தொழுகல்ல என்னங்க இருக்கு, அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்துகிறது. அல்லாஹ் எஜமானன், நான் அடிமை என்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடியதான் தொழுகை. அந்த தொழுகையும் விட்டுறக்கூடாது. ரமலானிலே சிந்திக்க வேண்டிய 4வது விஷயம், நம்மிடத்திலே அப்தியத் என்கிற தன்மை அது எப்போதும் இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும். வெறும் ரமலானுடைய காலங்கள்ல மட்டும் அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், வஅபுது ரப்பக ஹத்தா யக்தியகல் யகீன், நீங்க மௌத் வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருங்க, மௌத் வரைக்கும். அருமையானவர்களே, ஒரு முஃமின் ரமலான் வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவன் ஆள் அல்ல, மௌத் வரைக்கும் வணங்கக்கூடியவன். மௌத்து தான் ஒரு முஃமினுக்கு அவனுக்கு நிம்மதியை பெற்றுத்தரக்கூடியது என்பதாக சொன்னான். ஒருத்தர் ரமலான் முடிஞ்சோடனே நிம்மதி ஆயிட்டாங்க, அவ்வளவுதாங்க அமல் முடிஞ்சு எல்லாம் இல்லை. நிம்மதி ரமலான் முடிந்த பிறகு அல்ல, ஒரு மனிதனுக்கு மௌத்து தான் நிம்மதி தரக்கூடியதுன்னு சொன்னான். ஒரு முஃமினுக்கு மௌத்து தான் நிம்மதி தரக்கூடியது. மௌத்தான பிறகுதான் நிம்மதி. உலகத்துல நிம்மதி இல்லை. ரமலானுடைய காலம் முடிந்த பிறகு அமல் முடியறதில்லை. ரமலானுடைய காலங்களுக்கு பிறகும் மௌத்து வரைக்கும் அவருடைய அமல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினார்.
அருமையானவர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும். ரமதானுடைய இறுதியிலே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தபடியாக ரமதானுடைய அந்த கடைசி நேரங்களிலே நாம் ஃபித்ரா பணங்கள் கொடுப்போம். இந்த ஃபித்ரா அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது இந்த மார்க்கம் இருக்கிறதே அவ்வளவு அழகான மார்க்கம். நீங்கள் மாத்திரம் சந்தோஷமாக இருப்பதை பிரியப்படுறதில்ல. நாம சந்தோஷமாக இருக்கிறோம், நம்முடைய கூட இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகள் அவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்திற்காக வேண்டி அல்லாஹ் ஃபித்ரா என்கிற விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். சதக்கத்துல் ஃபித்ர், சதக்கான்னு சொன்னா தர்மம், ஃபித்ர் அப்படின்னு சொன்னா ரமதானுடைய இறுதியில் நெருங்கக்கூடிய அந்த விஷயம் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ சதக்கத்துல் ஃபித்ரை ஒரு அடியான் என்ன செய்ய வேண்டும்? ரமதானுக்கு பிறகு ரமதானுடைய அந்த தொழுகைக்கு முன்பாக அவன் கொடுத்து விட வேண்டும் என்பதாக சொன்னான். தொழுகைக்கு முன்னாலே கொடுத்துடணும். தொழுகைக்கு பின்னால கொடுக்கறது அது இதர தர்மங்கள்ல சேரும் சொல்லிட்டான். தொழுகைக்கு பின்னால கொடுக்கறது அல்ல, தொழுகைக்கு முன்பாக நீங்க உங்களுடைய சதக்கத்துல் ஃபித்ரனுடைய பணத்தை கொடுத்துடணும். ஜகாத்தினுடைய கடமை ஒருத்தருக்கு கடமையாகுது, ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும். அதே போல ஜகாத்துக்கு சிறுவர்கள் மீதெல்லாம் கடமை இல்லை என்கிற விஷயமெல்லாம் இருக்குது. ஆனா சதக்கத்துல் ஃபித்ருக்கு அப்படி இல்லை. சதக்கத்துல் ஃபித்ருக்கு அப்படி இல்லை. ஒருத்தர் ஈதுடைய தினத்தன்று காலையிலே தன்னுடைய தேவைகள் போக ஒரு சொற்ப அளவு காசு அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னா அவர் மீது சதக்கத்துல் ஃபித்ர் கடமை. ஒரு ஆணின் மீது தன்னுடைய பொறுப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் சதக்கா கொடுக்கணும். குழந்தைகள் இருக்கிறாங்க, குழந்தைகளுக்கும் சதக்கா கொடுக்கணும். மனைவிமார்கள் இருக்கிறாங்க, மனைவிகளுக்கு சதக்கா. அருமையானவர்களே, ஒரு ஆணினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் அதே போல குழந்தைகள் அவர்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ரே ஆண் ஸ்தானத்தில் இருந்து அவர் எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு சொன்னார். நிறைவேற்றுகிற போது அந்த மக்களிடத்திலாம் சொல்லிட்டு நிறைவேற்றணும், சதக்கத்துல் ஃபித்ரை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி, உங்களுக்கான சதக்கத்துல் ஃபித்ரை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைகளிடத்துல மனைவி இடத்துல சொல்லிட்டு அவர் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றணும். சரி, சதக்கத்துல் ஃபித்ர் இந்த தொகை எவ்வளோ நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? 90 ரூபாய் என்பதாக. 90 ரூபாய்க்கு மேலே கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். 90 ரூபாய்க்கு மேலே எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த பொருள் எப்படி ஜகாத்தினுடைய பொருள் காஃபிருக்கு கொடுக்க முடியாதோ அதே போல சதக்கத்துல் ஃபித்ரும் காஃபிருக்கு கொடுக்க முடியாது. ஜகாத் எப்படி ஒரு இபாதத், அதே போல சதக்கத்துல் ஃபித்ர் என்பதும் ரமதானுடைய ஒரு அங்கம். எப்படி லைலத்துல் கத்ர் ரமதானுடைய ஒரு அங்கம், அதே போல ரமதானுடைய கடைசி 10 இது ரமதானுடைய ஒரு அங்கம். அதே போல சதக்கத்துல் ஃபித்ர் தர்மம் இருக்கிறதே இது ரமதானுடைய ஒரு அங்கம் சொன்னான். ரமதானுடைய ஒரு அங்கம். இன்னும் சொல்ல போனா ஜகாத்து கூட ரமதான்ல கொடுக்கிறது நாம ஏற்படுத்தினது. ஆனா சதக்கத்துல் ஃபித்ர் ரமதான்ல கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் ஏற்படுத்தினது. அல்லாஹ் ஏற்படுத்தினது ரமதானுடைய ஒரு அங்கம். அதனால இது இபாதத். இதை காஃபியர்களுக்கு கொடுக்க முடியாது, காஃபியர்களுக்கு கொடுக்க முடியாது. இப்ப வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு இங்க அவர் கொடுக்கலாமா, இல்ல இங்க உள்ளவர்களுக்கு வெளிநாட்டுல கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா யார் எங்க இருக்கிறாங்களோ அங்க கொடுக்கறதா சிறந்தது. இல்ல தேவை அடிப்படையில், உதாரணமாக வெளிநாட்டுல இருக்கிறார் ஆனா இங்க தேவை இருக்குது, இங்க சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க, சொந்தத்திலே ஏழைகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற தேவை வருது அப்படின்னு சொன்னா அப்ப மகன்கிட்ட இருந்து காசை வாங்கி தாராளமாக என்ன செய்யலாம், இங்க கொடுக்கலாம். இல்ல தந்தையே இங்க இருக்கிறார், தந்தையினுடைய புறத்திலிருந்து மகனுக்கும் தாராளமாக என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம் என்பதாக சொன்னார். அதே போல சதக்கத்துல் ஃபித்ர் குடும்பத்தார்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். சிறுவர்கள், குழந்தைகள் எல்லாத்துக்கும் அவர்கள் கணக்கு போட்டு சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றணும் என்பதாக சொன்னார். நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன்பாக கொடுக்கணும். ஈதுகாவிற்கு போவதற்கு முன்பாக அன்றைய காலையிலேயோ அல்லது அதற்கு முதல் நாள் மாலையிலேயோ ஒருத்தர் சதக்கத்துல் ஃபித்ர் நிறைவேற்றணும். சரி, ரமதான்ல முன்னாடியே நிறைவேற்றிட்டார் பிரச்சனை இல்லை, ஆனா கணக்கு போட்டு கொடுத்தாரா என்கிற விஷயம் கவனிக்கணும். எத்தனை பேர், 4 பேர் இருக்கிறாங்களா, 4 பேத்துக்கு அவர் கணக்கு போட்டாரா, இல்ல 3 பேத்துக்கு தான் கொடுத்திருக்கிறார், அப்ப மீதமுள்ள ஒரு ஆளுக்கு அவர் கொடுக்கணும். மீதமுள்ள ஒரு ஆளுக்கு அவர் கொடுத்துட்டு தான் அவர் என்ன செய்யணும், ஈதுகாவிற்கு போக வேண்டும் என்பதாக சொன்னாங்க. அப்ப இது சதக்கத்துல் ஃபித்ரினுடைய சட்டத்திட்டங்கள். எனவே இந்த இறுதி நாட்கள்ல நாம நிறைவேற்றப்பட வேண்டிய அமல்கள்ல ஒன்று சதக்கத்துல் ஃபித்ரும் என்பதாக சொல்லி காட்டினாங்க. வல்ல ரஹ்மான் இந்த இறுதி நாட்கள்ல அல்லாஹ் தஆலா இன்னும் நிறைய துஆவை செய்து அவனிடத்திலிருந்து நற்கூலி பெற்ற அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.